Hey guys, யூனான்னு ஒரு பொண்ணு பிரபலமான யூடியூபரா ப்ரமோஷன் கொலாபரேஷன் வாழ்ந்துட்டு இருக்கா. ஒரு நாள் நைட் அவளை ஒரு கடத்தல்காரன் கடத்தி அவளோட கார் டிக்கிக்குள்ளேயே போட்டு 1 மணி நேரம் லைவ்ல 5.5 கோடி சம்பாதிக்கணும்னு கேட்டு மிரட்டுறான். இது நம்ம படத்தோட ஒன்லைனர். அந்த பொண்ணு யூனா அந்த 5.5 கோடியை சம்பாதிச்சாலா இல்ல கடத்தல்காரன் கிட்ட இருந்து தப்புச்சாலான்றதுதான் கதை. இந்த படத்தோட பேரு டிரைவ். சரி வாங்க இப்ப படத்துக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல யூனான்ற அந்த பொண்ணு எப்படி யூடியூப்ல ஃபேமஸ் ஆனா அப்படின்றத காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன வீடியோ ஆரம்பிக்கிறா. ஸ்டார்டிங்ல அவளுக்கு வியூஸே போகல. 4-5 நாள் ஆகியும் ஒரு சிங்கிள் வியூ கூட இல்ல. ஒரு 5-6 மணி நேரமா ஒரு லைவ் போடுறா. அதுல கூட ஒரு சிங்கிள் வியூ கிடைக்கல. நிறைய வியூஸ் போகணும்னா என்ன பண்ணணும்னு யூடியூப்ல பாக்குறா. ரெகுலரா வீடியோ போடணும், சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நல்ல இன்டராக்ஷன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கத்துக்கிட்டு வீடியோ போட ஆரம்பிக்கிறா. அவ யூடியூப்ல போடாத வீடியோவே இல்ல. அவ எங்க போறா, என்ன பண்றா, என்ன சாப்பிடுறா எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து போடுறா. இதுல நிறைய லைவ் தான். அப்படி ஒரு நாள் லைவ்ல கிம்ச்சி பேன்கேக் ஒன்று பண்றா. ஏதோ கேவலமா பண்ணிட்டு லைவ்ல இருக்கிறதுனால நல்லா இருக்கு கைஸ் நீங்களும் செஞ்சு பாருங்க அப்படிலாம் சொல்லிட்டு லைவை முடிச்சுட்டா தான் நினைச்சு ஆஃப் பண்ணாம வாயில இருக்கிறதெல்லாம் வாந்தி எடுத்துட்டு என்ன கன்றாவி இது அப்படின்னு புலம்பிட்டு இருக்க. இதையெல்லாம் பார்த்து அவ சப்ஸ்கிரைபர்ஸ் அவளை ரொம்ப கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது ஒரு வீடியோக்கு கமெண்ட் நிறைய வந்தாலே கண்டிப்பா வியூஸ் போகும். இதனால அவளுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கிறாங்க. இப்படி லைவ் ஆஃப் பண்ணாம இந்த மாதிரி பேசுறதுக்கு சாரின்னு அதுக்கு வேற ஒரு வீடியோ போடுறா. கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறினதுமே ஒரு ஏஜென்சி இவளை கான்டாக்ட் பண்ணி இவ கூட ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்றாங்க. நிறைய ப்ரமோஷன் வீடியோ எல்லாம் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகுறா. இவ இப்ப கான்ட்ராக்ட் சைன் பண்ண ஏஜென்சில சோயின் ஒருத்தர் இருப்பாரு. அவர் ஒரு முக்கியமான கேரக்டர் இந்த படத்துல. யூனாக்கு அப்பா கிடையாது. அவரோட அப்பா நினைவு நாள் அன்னைக்கு ஒரு லைவ் போட்டு அவரை பத்தி பேசி இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் சேர்த்துறா. யூனா சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க அப்பா ஒரு கார் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த காரை கண்டுபிடிச்சு வாங்குறா. எக்கச்சக்க ப்ரமோஷன், போட்டோ ஷூட் அப்படி இப்படின்னு செம்மையா போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு பெரிய ஈவென்ட் நடக்க போது. அதுக்கு யூனா அவளோட அப்பா கார்ல போயிட்டு இருக்கா. காரை ஓட்டிட்டு போறது நம்ம சோய் தான். யூனா போட்டிருக்க ட்ரெஸ் கொஞ்சம் இறக்கமா இருக்குன்னு சோய் கிட்ட ஒரு சேஃப்டி பின் வாங்கி மாட்டிக்கிறா. அப்ப யூனாக்கு ஒரு கால் வருது. நாஜின்னு எம்பிஎஸ்ன்ற ஒரு ஏஜென்சியோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் கிட்ட இருந்து. ஆனா சோய் கேட்கும்போது வேற யாரோ கால் பண்ணாங்கன்ற மாதிரி மாத்தி சொல்லிட்டா. என்ன விஷயம் சொல்லாம மறைக்கிறா. ஏன் இப்படி பண்றான்னு பார்த்தா இந்த நாஜின்ற ஆளு இவளை அவரோட ஏஜென்சி கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ண கூப்பிட்டு இருக்காரு. ஆனா இவ சரியான ஆளா இருக்கா. அவர் சொல்றதை விட இன்னும் நிறைய காசு கொடுத்தா பாக்கலான்ற மாதிரி பேசுறா. இது எல்லாமே போன்ல மெசேஜ் கான்வர்சேஷனா தான் நடக்குது. சோய் இது தெரியாம சேனல்ல அடுத்து என்னென்ன பண்ண போறோம் அப்படி இப்படின்னு பேசிட்டே வராரு. யூனா அந்த நாஜின் கிட்ட கான்ட்ராக்ட் சைன் பண்ண $3,50,000 கேக்குறா. இந்திய மதிப்புக்கு 3 கோடி. நாஜினும் இந்த டீலுக்கு ஓகே சொல்லிட்டாரு. இப்போ அவங்க வர வேண்டிய ஈவெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. மேக்கப் திங்ஸ்லாம் ப்ரொமோஷன் பண்ற ஒரு ஈவெண்ட் போல. இவ இல்லாம இன்னும் 2-3 இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்திருக்காங்க. இது இந்த யூனாக்கு சுத்தமா பிடிக்கல. இப்போ இந்த ஈவெண்ட் ஆங்கரிங் பண்றதுக்கு ஒரு ஆள் வருவாங்கல்ல, அதுல ஏதோ பிரச்சனை போல. இந்த யூனா உடனே இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு மேனேஜர் கிட்ட போய் நான் வேணா இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்றேன். ஆனா ஒரு கண்டிஷன், இருக்கிற மத்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் நீங்க அனுப்பிடணும். அதோட எனக்கு வர சூப்பர் சாட்ல இருந்து 60% உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்றா. அந்த மேனேஜரும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது இதை ஹோஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் வரதா இருந்தார்ல, ஆங்கர். அந்த ஆள் வராததுக்கு காரணமே இந்த யூனா தான். இங்க உள்ள ஒரு பையனுக்கு காசு கொடுத்து ஏதோ குளறுபடி பண்ணிருக்கா. எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் கோல் போட நினைக்கிறா. நீ சரியான ஆள் தான் அப்படின்னு சோய் சொல்லிட்டு இருக்க. அப்போ யூனாவை தேடி ஒரு லேடி வராங்க. உடனே யூனாவும் சோயும் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறாங்க. ஆனாலும் அந்த லேடி பின்னாலே வந்து யூனா கிட்ட ஏதோ ப்ரமோஷன் வீடியோ நடிச்சு கொடுக்கணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த லேடி டிடெக்டிவா. அப்ப ஏதோ அவேர்னஸ் வீடியோக்காக தான் இவகிட்ட கேக்குறாங்க போல. அதுக்கு கூட இந்த யூனா காசு கேக்குறா. இந்த டிடெக்டிவ் லேடியோட பையன் கூட யூனாவோட ஃபேன் தானா. நீ இப்படி எல்லாம் பேசுறத கேட்டா என் பையன் கஷ்டப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவ காசு இருந்தா வாங்க இல்ல போங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா. இப்ப ஈவெண்ட்லயே ஒரு லைவ போட ஆரம்பிச்சிட்டா. அங்க உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே லைவா காட்டிட்டே வரா. அப்போன்னு பார்த்தா வேற ஒரு இன்ஃப்ளூயன்சர் இன்னும் அந்த ஈவெண்ட்ல இருக்காங்க. உடனே அதை பார்த்துட்டு ஏன் நீங்க இவங்களெல்லாம் அனுப்பல, நாம அப்படிதானே டீல் பேசணும்னு மேனேஜர் கிட்ட போய் கேட்க, நான் தான் இவங்களெல்லாம் வர சொன்னேன் அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது. யாருன்னு பார்த்தா அந்த நாஜின் எம்பிஎஸ் ஏஜென்சியோட டைரக்டர். அவரே இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காரு. அவர் யூனா கூட மெசேஜ்ல பேசும்போது அவளை எப்படியாவது கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண வைக்க நல்லா பேசின மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இப்ப அவளை ரொம்ப எகத்தாளமா பார்த்துட்டு போறாரு. நீ இல்லனா என்ன வேற இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி. யூனா ஒன்னே நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காம போயுமோ அப்படின்னு கொஞ்சம் பயந்துட்டா. தனியா போய் அவருக்கு வீடியோ கால் பண்றா. அவர் அட்டன் பண்ணி என்னமா நீ எல்லாம் எனக்கு கால் பண்ணிருக்க, இது எவ்வளவு பெரிய பாக்கியம்ன்ற மாதிரி கிண்டலா தான் பேசுறாரு. அவ டக்குன்னு நான் உங்க டீலுக்கு ஒத்துக்கிறேன், கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண வரேன்னு சொல்றா. இவர் உடனே நான் வேற இன்ஃப்ளூயன்சர் கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டேனாமா அப்படின்னு பிஹேவ் பண்ண. அதெல்லாம் ஈஸியா நீங்க கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணிக்கலாமே, அந்த கேன்சலேஷன் ஃபீஸை கூட நானே கொடுக்குறேன்னு சொல்றா. அவர் உடனே அப்படியா சரி அப்ப நாளைக்கு என்ன வந்து தனியா மீட் பண்ணு, நாம அப்ப பேசலாம் அப்படின்னு அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு கூப்பிடுற மாதிரி கேட்கிறாரு. இவ கோமா திட்டி வச்சிருவான்னு பார்த்தா கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி வாரேன் பேசிக்கலாம்னு சொல்லிடுறா. அடுத்து ஈவென்ட் முடிஞ்சிச்சு. என்னாச்சுலாம் தெரியல. பார்க்கிங்க்கு நடந்து வந்துட்டு ஒரு டிரைவருக்கு கால் பண்ணி எங்க போகணும்னு அட்ரஸ் சொல்லிட்டு வந்துட்டு கால் பண்ணுங்கன்னு
போலான்னு கார்ல டிரைவர் சீட்ல போய் உட்கார்றா. ஈவெண்ட்டுக்கு வந்தப்போ சோய் தான் டிரைவ் பண்ணாரு. அவரோட போன்ல அங்க ஹோல்டர்லயே மாட்டி வச்சிருந்திருக்காரு. எடுக்காம மறந்துட்டார் போல. அதை அப்படியே எடுக்கலான்னு போறா. டப்புன்னு கீழே விழுந்துச்சு. அந்த போனை எடுக்க கூட அவளுக்கு தெம்பில்ல. ரொம்ப டயர்டா இருக்கா. அப்படியே டிரைவர் சீட்ல சாஞ்சு தூங்கிட்டா. வெளியே மழையும் பெய்ய ஆரம்பிச்சிச்சு. எவ்வளவு நேரம் ஆச்சுன்னே தெரியல. அப்படியே கார்ல உட்காந்து தூங்கிட்டு இருக்கா. அப்ப பார்த்து யாரோ ஒரு ஆளு அவளோட கார் பக்கத்துல வந்து நின்று அவ தூங்குறத பார்த்துட்டு இருக்காரு. ஸ்கிரீன் அப்படியே பிளாக் அவுட் ஆகுது. இப்ப யூனா கண்ணு முழிக்கிறா. அவளை யாரோ கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த இடமே ரொம்ப இருட்டா இருக்கு. எந்த இடத்துல இருக்கானே தெரியல. மெதுவா எப்படியோ வாயில இருந்த கட்டை அவுத்துட்டு வாயை வச்சே கையில போட்டிருந்த கட்டையும் அவுத்துட்டு யாராவது இருக்கீங்களா என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திட்டு இருக்கா. அப்ப டக்குன்னு அவ பக்கத்துல ஒரு செல்போன் ரிங் ஆகுது. பட்டன் போன் தான். யூனாவும் டக்குன்னு அதை எடுத்து என்னை காப்பாத்துங்க நான் எங்கேயும் மாட்டிக்கிட்டேன் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கத்துறா. அந்த பக்கம் ஏதோ ஒரு ஆள் பேசுறான். இது என்னோட ஃபோன் எப்படி உங்ககிட்ட வந்துச்சுன்னு கேட்குறான். இவளும் அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் எங்கேயோ மாட்டிக்கிட்டேன் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கேட்குறா. அந்த ஆளும் சார் நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்கன்னு கேட்க அவளுக்கு தெரியல. அந்த இடம் ரொம்ப இருட்டா இருக்கு. அதனால அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறா. 2 அட்டைப்பட்டி இருக்கு. அப்புறம் ஒரு குட்டி கோல்ஸ் பால் இருக்கு. அதில் இவ பேர் இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு தெரியுது. இப்போ அவளோட கார் டிக்கிக்குள்ளேயே இருக்கா. நான் இப்போ என் கார் டிக்கில இருக்கேன்னு சொல்ல அந்த சைடு பேசுற ஆளு இவ சரக்கு போட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு. சரி நீ இப்ப கடைசியா எங்க இருந்தன்னு சொல்லு. நான் வந்து ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்ல இவளை யோசிச்சுட்டு அந்த ஈவென்ட் நடந்த இடத்த சொல்றா. இந்த ஆள் உடனே நான் பக்கத்துல தான் இருக்கேன் வரேன்னு சொல்ல இவளும் அவளோட கார் மாடல் சொல்லி அந்த கார் டிக்கில தான் இருக்கேன் பாருங்க அப்படின்னு காரோட பிளேட் நம்பர்லாம் சொல்றா. இந்த ஆளும் இல்லையேம்மா நீ சொல்ற மாதிரி எந்த காரும் இல்லையே. ஒரு பிளாக் கலர் கார் இருக்கு. நீ சொன்ன மாதிரி தான் இருக்கு. அதுவும் இல்லம்மா அப்படின்னு சொல்ல யூனா அந்த ஆள் கிட்ட கார் மாடல் மட்டும் தான் சொல்லியிருப்பா. பிளாக் கலர்லாம் சொல்லியிருக்கவே மாட்டா. இப்ப அந்த ஆள் கலரை பத்தி பேசினதும் யூனாவும் பிளாக் கலர் கார்னு சொல்லவே இல்லையேன்னு டென்ஷன் ஆக அந்த சைடு பேசிட்டு இருந்த ஆள் சிரிச்சுட்டு உனக்கு இன்னுமா புரியல உன்னை நான் கடத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி வண்டி எடுக்கிறான். இவ உடனே இப்ப நீ என்னதான் பண்ற உனக்கு என்ன வேணும் நீ என்ன கேட்டாலும் நான் தரேன் என்ன விட்டுரு அப்படின்னு கத்துறா. வேற என்ன வேணும் காசு தான் அப்படின்னு சொல்ல சரி எவ்வளவு நாள் கொடுக்குறேன் உனக்கு எவ்வளவு வேணும்னு கேட்க 1 மில்லியன் அமெரிக்கன் டாலர் கேட்கறான். நம்மளோட இந்திய மதிப்புல 8.5 கோடி. இவ உடனே உனக்கு என்ன பத்தி தெரியல போல நான் வெறும் அப்படின்னு சொல்ல வரும்போது கடத்தல்காரனே யூனாவை பத்தி எல்லா டீடைல்ஸையுமே சொல்றான். அவளோட டேட் ஆஃப் பர்த்ல இருந்து அவ காலேஜ்ல டிராப் அவுட் ஆனது முதற்கொண்டு எல்லா விஷயமே தெரிஞ்சு வச்சிருக்கான். இவ்வளவு தெரியுது. அப்ப என்கிட்ட இவ்வளவு காசு இல்லன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல அப்படின் போது ஏன் இல்ல அந்த எம்பிஎஸ்ல இருந்து நீ கான்ட்ராக்ட் சைன் பண்ணியே அந்த காசு இருக்கும்ல அத கூடன்னு கரெக்டா கேக்குறான். இவனுக்கு எப்படி எல்லா விஷயமும் தெரியுதுன்னு தெரியல. யூனா உடனே சரி சரி நான் இப்பவே உனக்கு அந்த காசெல்லாம் கொடுக்குறேன். ஆனா கொஞ்ச நேரம் என்ன வெளியில விடுறியா இங்க ஆக்சிஜன் இல்ல எனக்கு மூச்சு விடவே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நைஸா கேட்டு பாக்குறா. அவன் ரொம்ப தெளிவா இருக்கான். ரொம்ப நடிக்காத உன் பக்கத்துல ஒரு பேக் இருக்கு அதை ஓபன் பண்ணி பாருன்னு சொல்றான். அவளும் ஓபன் பண்ணா உள்ள அவளோட செல்போன் இருக்கு. அதுல ஒரு லிங்க் அனுப்புறான். அதை கிளிக் பண்ணா ஒரு வீடியோ வருது. தேவையில்லாத காரெல்லாம் ஒரு இடத்துல வச்சு நசுக்கி வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்களாம். அந்த ப்ராசஸ் ஓடுது. காரை அப்பளம் மாதிரி நொறுக்கி கண்டெய்னர்ல ஏத்துறாங்க. அந்த இடத்துக்கு தான் இப்ப காரை கொண்டு போய் விட போறேன். நீயும் இந்த மாதிரி கார் கூடவே சேர்ந்து நசுங்கி செத்துப்போ அப்படின்னு சொல்ல இவளுக்கு ரொம்ப பயமாயிட்டு இந்த இப்பவே காசு அனுப்புறேன்னு அவன் அக்கௌண்ட் நம்பரை கேட்டு அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றா. பக்கத்துல ஒரு ஹெட்செட் கிடக்குது. அதை எடுத்து மாட்டிக்கிட்டு தான் அவன் கிட்ட பேசிட்டு இருக்கா. அந்த எம்பிஎஸ் ஏஜென்சில இருந்து 3 கோடி தானே டீல் பேசியிருந்தா அதை தான் இப்ப அனுப்பி வச்சிருக்கா. அவன் அவனோட அக்கௌண்ட்டை செக் பண்ணிட்டு என்ன இவ்வளவுதான் அனுப்பியிருக்க மீதி காசு எங்கன்னு கேட்கறான். இவகிட்ட நிஜமாவே காசு இல்ல போல. என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு இங்க இருந்து என்ன விட்டுரு நான் எப்படியாவது உனக்கு மீதி காசு தரேன்னு கேட்கறா. எப்பவுமே பிராண்டட் ஐட்டம் அப்படி இப்படின்னு ரொம்ப செல்வ செழிப்பா இருப்ப காசு இல்லைன்னு சொல்ற அப்படின்னு கேட்கறான். அது எல்லாமே ப்ரமோஷனுக்கு கொடுத்தது என்கிட்ட நிஜமாவே காசு இல்லை அப்படின்னு சொல்றா. காசு இல்லையா சரி அப்ப இப்பவே சம்பாதி ஒரு லைவை போட்டு மீதி காசு சம்பாதிச்சு கொடு அப்படின்னு கேட்கறான். அதுவும் 1 மணி நேரத்துல. இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உனக்கு என்ன பைத்தியமா நீ என்ன சொல்றன்னு புரியுதா அது எப்படி 1 மணி நேரத்துல அவ்வளவு காசு சம்பாதிக்க முடியும்னு கேட்கறா. உனக்கு இதை விட்டா வேற வழியும் இல்ல. ஒண்ணு லைவை போட்டு காசு சம்பாதி இல்லனா இந்த காரோட நசுங்கி செத்துப்போ சீக்கிரம் ஆரம்பி டைம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு காலை கட் பண்றான். மணி இப்போ கரெக்டா 11 மணி. நைட்டு 12 மணிக்குள்ள அவ மீதி 5 கோடி கிட்ட சம்பாதிக்கணும். இப்ப அவ லைவ் வர்றதுக்கு எல்லாரோட போனுக்கும் நோட்டிபிகேஷன் வருது. எல்லாருமே அதை கிளிக் பண்ணி ரெடியா இருக்காங்க. 60 செகண்ட்ல யூனா லைவ் வர போறா. இப்ப அந்த காரை ஓட்டிட்டு இருக்க கடத்தல்காரனோட முகத்தை காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்த சீன்ல எல்லாம் இவன் வரல. புதுசா ஒரு ஆளா இருக்கான். இவனு யூனாவோட லைவை பாக்குறதுக்கு வீடியோவை போட்டு வச்சிருக்கான். இங்க பின்னால் டிக்கில கிடக்க யூனா லைவ் வரதுக்கு முன்னால சோயின் ஒருத்தர் இருப்பார்ல அவருக்கு கால் பண்றா. ஆனா அவர் கால் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் டக்குன்னு எமர்ஜென்சி நம்பர் 911க்கு கால் பண்றா. கால் பண்ணி என் பேர் யூனா என்னை இந்த மாதிரி கடத்திட்டாங்க என்னை காப்பாத்துங்கன்னு கடன்னு எல்லாத்தையும் சொல்றா. கார் ஓட்டிட்டு இருக்கவனுக்கு கேட்டக்கூடாதுன்னு ரொம்ப மெதுவா வேற பேசிட்டு இருக்கா. அந்த பக்கம் 911ல இருந்து கால் அட்டன் பண்ண நபர் இப்ப அந்த கார் நகர்தா என்னன்னு கேக்குறாங்க. அவளும் ஆமா போயிட்டு தான் இருக்கு என் போனோட ஜிபிஎஸ் வச்சு எப்படியா ட்ராக் பண்ணி என்னை காப்பாத்துங்கன்னு கேக்குறா. இப்ப அவ லைவுக்கு வர வேண்டிய டைம் ஆயிடுச்சு
ஆயிடுச்சு. இன்னும் லைவுக்கு வரலேன்னு யோசிச்ச கடத்தல்காரன் என்னதான் பண்ற அப்படின்னு காரை டக்குன்னு ஸ்பீட் எடுக்கிறான். யூனா உடனே கார் பிளேட் நம்பரை சொல்லிட்டு சார் ப்ளீஸ் காப்பாத்துங்க அப்படின்னு டக்குன்னு காலை கட் பண்ணிட்டு லைவுக்கு வரா. நிறைய வியூவர்ஸ் லைவுக்கு வந்திருக்காங்க. யூனா லைவ்ல என்னை கடத்திட்டாங்க, இன்னும் 1 மணி நேரத்துல 5.5 கோடி சம்பாதிக்கணும்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. ஆனா வியூவர்ஸ் யாருமே இவ சொல்றத நம்பல, சும்மா நடிக்கிறா அப்படின்னு நினைக்கிறாங்க. இவளும் கமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு இல்ல நிஜமாவே என்ன கடத்திட்டாங்க, என்ன நம்புங்க ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சிரா. அப்ப குருசேடர்ன்ற அக்கௌண்ட்ல இருந்து ஒரு $10 கிஃப்ட் பண்றாங்க. கிஃப்ட் பண்ணி கீழே மெசேஜ்ல கார் டிக்கில இருந்து எஸ்கேப் ஆகுறது ரொம்ப ஈஸி, கூகுள் பண்ணி பாருங்க அப்படின்னு மெசேஜ் இருக்கு. இவ டக்குன்னு கூகுள் பண்ணி பாக்குறா. அதுல ஒரு வீடியோல ஒருத்தன் எப்படி கார் டிக்கில மாட்டிக்கிட்டா எஸ்கேப் ஆகுறதுன்னு வீடியோ போட்டிருக்கான். ஒரு லிவர் ஒண்ணு இருக்கு, அதை இழுத்தா டிக்கி ஓபன் ஆயிடுமா. ஆனா பழைய மாடல் கார்ல அதெல்லாம் இருக்காதான். யூனாவோடது அவ அப்பா வச்சிருந்த கார் தானே, பழைய மாடல் கார் தான், இருந்தாலும் அதுக்கு இன்னொரு வழி இருக்குன்னு சொல்லி ஒரு கம்பியை பிடிச்சி கொஞ்சம் தள்ள சொல்றான். இவளும் தள்ளலான்னு பார்த்தா இந்த கடத்தல்காரன் ஆல்ரெடி அந்த கம்பியை வெட்டி தான் வச்சிருந்திருக்கான். யூனா ஏமாற்றத்தோட திரும்ப லைவுக்கு வரா. என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கெஞ்சிரா. 1-2 பேர் பாவப்பட்டு $1 $10 அனுப்புறாங்க. அப்பா அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது தப்பிக்கு ஐடியா கொடுத்தான்ல குருசேடர்ன்ற அக்கௌண்ட்ல இருந்து, அவன் $1000 கிஃப்ட் பண்ணியிருக்கான். யூனாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப அந்த குருசேடர்ன்றவன் நான் தான் அந்த கிட்னாப்பர்னு சேட்ல சொல்றான். சொல்லிட்டு யூனாவை கார் டிக்கில கடத்தி போட்டிருக்க மாதிரி ஒரு போட்டோ வேற எடுத்திருக்கான். அதை வேற ஷேர் பண்றான். யூனாக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. அவன் அந்த லைவ் சேட்லயே இப்படியே போனா இவ காசு சம்பாதிச்ச மாதிரி தான், நானே ஆரம்பிச்சிட்டேன் கைஸ், நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, காசுக்காக இவ என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்னு சொல்றான். இதை ஃபாலோ பண்ணியே சில பேர் ஆமா இவ காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்னு அவளை பத்தி கொஞ்சம் கேவலமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த குருசேடர் ஒரு $10 அனுப்பி ஃபர்ஸ்ட் உன்னை பத்தி சொல்லுன்னு கேட்கறான். இவளும் சரி நான் காசுக்காக எதுவும் பண்ற ஆள் தான், நான் ஃபர்ஸ்ட் நான் யாருன்னு சொல்றேன்னு பேசிக்கிட்டு அந்த கார் டிக்கி ஓபன் பண்றதுக்கு உள்ள கம்பி அவன் வெட்டி வச்சிருந்தான்ல அதை இழுக்க ட்ரை பண்றா. ஃபர்ஸ்ட் அந்த இடத்த நல்லா பார்த்து வச்சுட்டு அப்புறம் நைஸா அவ ஷர்ட் இறக்கமா இருக்குன்னு ஜோய்கிட்ட சேஃப்டி பின் வாங்கி மாட்டி வச்சிருந்திருப்பாள்ல, அந்த பின்னை நைஸா கழட்டி டிக்கி ஓபன் பண்ற கம்பி கட்டான இடத்துல அந்த சேஃப்டி பின்னை வச்சு ஏதோ பண்ண பாக்குறா. ஆனா கார் ரொம்ப ஆடுறதுனால பண்ண முடியல. உடனே லைவ்ல எனக்கு கொஞ்சம் வாமிட் வர மாதிரி இருக்கு, நீங்க காரை மெதுவா ஓட்டுறீங்களா அப்படின்னு கேட்கிறா. அந்த கடத்தல்காரனும் லைவ பார்த்துட்டு தானே இருக்கான். இப்ப கமெண்ட்ல உள்ளவங்களும் ஆமா இவ வாந்தி எடுப்பாதான்னு அந்த கிம்ச்சி பேன்கேக் மேட்டரை வச்சு கலாய்க்கிறாங்க. கடத்தல்காரன் இன்னும் கார் ஸ்பீடை கம்மி பண்ணல. உடனே இவனா காசும் சம்பாதிக்கணும், ஆனா எனக்கு ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன்னா எப்படி, என் இடத்துல இருந்து பாரு அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறா. உடனே அவன் காரை கொஞ்சம் ஸ்லோ பண்றான். அந்த டைம்ல கரெக்டா அவ வச்சிருந்த ஊக்க அந்த கம்பியில லாக் பண்ணிட்டா. சட்டக்குன்னு ஒரு சவுண்ட் வருது, டிக்கி ஓபன் ஆயிட்டு இவனா அப்படியே மாசா போனை கையில எடுத்துட்டு போடா வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைவ்ல இருக்கும்போதே போனை பாக்கெட்ல போட்டுட்டு டிக்கியை திறந்துட்டா. இப்ப வியூவர்ஸ்க்குலாம் யூனாவோட வியூல லைவ் தெரியும், கடத்தல்காரனும் தானே இதை பார்த்துட்டு இருக்கான். அவன் சட்டக்குன்னு பிரேக் போட யூனா உள்ள போய் விழுந்துட்டா. டிக்கி க்ளோஸ் ஆகுற மாதிரி போயிட்டு அப்படியே காலை வச்சு பிடிச்சிக்கிட்டா. கடத்தல்காரன் காரை செம்ம ஸ்பீடா ரிவர்ஸ்ல விட்டுட்டு இருக்கான். பின்னாடி வர காரெல்லாம் யூனா மேல இடிக்கிற மாதிரியே வருது. அவளுக்கு ரொம்ப பயமா இருக்கு, கத்திக்கிட்டே கிடக்குறா. கடத்தல்காரன் சரியான சைக்காவா இருப்பான் போல. இதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். அங்க லைவ்ல எக்கச்சக்க பேரு காசு கிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க இவன் ரிவர்ஸ்ல போனவன் இன்னும் கார் நிறுத்தல, எக்கச்சக்க வண்டியை இடிக்கிற மாதிரியே போய் விளக்குறான். அப்புறம் ஒரு பெரிய லாரி பக்கத்துல இடிக்கிற மாதிரி போயிட்டு அந்த லாரிக்காரனும் வண்டி ஒரு மாதிரி திருப்பி இவனும் ஒரு மாதிரி திருப்ப எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல இடிக்காம எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கான். இந்த டைம்ல கார் டிக்கி திரும்பவும் க்ளோஸ் ஆயிட்டு யூனா திரும்பவும் மாட்டிக்கிட்டா. அப்புறம் கடத்தல்காரனும் காரை நேரா ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். அங்க லைவ்ல சிலர் இன்னுமே இது எல்லாமே இவ பண்ற ஸ்டண்ட்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ரைடு செம்மையா இருந்துச்சு அப்படிலாம் கமெண்ட் பண்றாங்க. இப்படி ஒரு கலவரம் ஆனதுக்கு அப்புறம் இந்த விஷயம் ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் கிட்ட போகுது. 11 மணிக்கு ஃபர்ஸ்ட் யூனா கால் பண்ணது சொல்றாங்க. உடனே அந்த ஆபீசரும் யூனா நம்பருக்கு கால் பண்ண அவ எடுத்து பேசுறா. அவளுக்கு இப்ப இன்னும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டு அழுதுகிட்டே உங்களுக்கு நான் எப்ப கால் பண்ணேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்கன்னு அழுவுறா. அந்த பக்கம் பேசுற ஆபீசரும் நாங்க எங்களால முடிஞ்சதை பண்ணிட்டு தான் இருக்கோம், நீ உன்னோட போன்ல ஜிபிஎஸ் ஆன் பண்ணி இப்ப நீ எந்த லொகேஷன்ல இருக்கன்னு பார்த்து சொல்லுன்னு கேக்குறாரு. அவளும் போன் எடுத்து மேப் ஓபன் பண்ணா ஏதோ ஒரு ஹோட்டல் பக்கத்துல இப்ப போயிட்டு இருக்குன்னு சொல்ல எந்த ஹோட்டல்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுன்னு கேட்கும்போது தான் அவளும் மேப்பை ஜூம் அவுட் பண்ணி பாக்குறா. பார்த்தா ரொம்ப ஷாக்கு, இவ லொகேஷன் சிங்கப்பூர்னு காட்டுது. போனை கையில கொடுக்கும் போதே யோசிச்சிருக்கணும், கடத்தல்காரன் போனை ஹேக் பண்ணி தான் கொடுத்துருக்கான். லொகேஷன் தப்பா காட்டுதுன்னதுமே ஆபீசரும் நாங்க சிசிடிவி கேமராலாம் வச்சு உன்னை ட்ராக் பண்ண ட்ரை பண்றோம், அந்த குருசேடர்ன்ற அக்கௌண்ட்ல சேட் பண்றவனு உனக்கு தெரியுமா, இதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா என்ன ஏதுன்னு கேக்குறாரு. இவளுக்கு அப்ப ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. இவளோட காம்படிட்டர் ரியான்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவ எதுவும் பண்ணிருப்பாளோன்னு அவளோட அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பார்த்தா அது ஆஃப்லைன்ல இருக்கவும் சோய்க்கு போன் பண்றா ஆபீஸ் நம்பருக்கு. அவரு போன் அட்டன் பண்ண நீ இப்ப என்ன பண்றியோ
அதை முதல்ல நிறுத்துன்னு இவர் யூனா தான் இதை பண்றா அப்படின்னு தப்பா நினைக்கிறாரு. அவளும் இல்ல இது நிஜம்தான், என்னை யாரோ கடத்திட்டாங்க, ஏன் உங்க போன் எடுக்க மாட்டீங்கன்னு கேட்க என் போன் எங்கன்னே தெரியல தொலைஞ்சிருச்சுன்னு அவர் சொல்ல சரி இருக்கட்டும் நீங்க டக்குன்னு என்னோட லேப்டாப் எடுத்து ஓபன் பண்ணி ரியாவோட கான்டாக்ட் டீடைல்ஸ் அதுல இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லி லேப்டாப்போட பாஸ்வேர்டை சொல்றா. ஆனா சோய் அவ ஏன் உன்னை கடத்த போறான்னு கேட்கிறாரு. இந்த யூனா இல்லாத வேலை எல்லாம் பார்க்கும் போல ரியான்ற பொண்ணுக்கு ஒரு வாட்டி காப்பிரைட் வயலேஷன் ஏதோ பண்ணி விட்டுருக்கா. சோய்க்கு டென்ஷன் ஆகுது, தேவையில்லாததெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு திட்டிட்டு இருக்க. அப்ப அந்த பட்டன் போன் ரிங் ஆகுது. அந்த கிட்னாப்பர் தான் சரி நல்லா காத்து வாங்கியாச்சு, திரும்ப நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போமா, லைவ் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்றான். அப்ப யூனா நான் இதுக்கு முன்னாடி உங்களை ஏதாவது காயப்படுத்திருக்கேனா, எதுனாலும் பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்ல பேசி தீர்த்துக்கலாம்னு நினைச்சிருந்தா நான் உன்னை பேசஞ்சர் சீட்ல உட்கார வச்சிருந்திருப்பேன், ஏன் டிக்கில தூக்கி போட்டிருக்கேன், ஒழுங்கா லைவ் ஆரம்பின்னு சொல்ல திரும்ப லைவ் போடுறா. லைவ்ல அந்த குருசேடர்ன்ற அக்கௌண்ட்ல இருந்து கடத்தல்காரன் மெசேஜ் பண்றான். இப்ப யூனாவோட அப்பா பத்தி பேச ஆரம்பிக்கிறான். யூனாவோட அப்பா சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாருன்னா யூனா சொல்லியிருந்திருப்பா, அதை வச்சு வீடியோ கூட போட்டிருந்திருப்பா. இப்ப அந்த குருசேடர் உங்க அப்பா சூசைட் பண்ணிட்டாருன்னு சொன்ன, ஆனா ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ல எல்லாம் வேற மாதிரி இருக்கு, சரி அது என்னவோ இருந்துட்டு போகுது, ஆனா அதை வச்சு கூடமா காசு சம்பாதிப்பா அப்படின்னு கேக்குறான். அந்த பக்கம் சோய் யூனா அவ லேப்டாப் பாஸ்வேர்டை கொடுத்து ரியாவோட கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்க சொன்னால அதுக்காக சோயும் லேப்டாப்பை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மெயில் நோட்டிபிகேஷன் வருது. எம்பிஎஸ் கிட்ட இருந்து தான். அது என்ன மெயில்லாம் நமக்கு காட்டல. இப்ப திரும்ப காட்டி கீழே இருக்க யூனாவை தான் காட்டுறாங்க. அவ ரொம்ப அமைதியா நம்பிக்கையெல்லாம் படுத்திருக்கா. லைவ் ஓடிட்டு தான் இருக்கு, ஆனா அவ பேசவே இல்ல, அப்படியே அமைதியா படுத்திருக்கா. சில பேர் அப்பப்ப காசு கிஃப்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப அந்த குருசேடர் லைவ் சாட்ல ஒரு மெசேஜ் அனுப்புறான். கார் டிக்கி ஃப்ளோர் லைட்டா தூக்கு, உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், அது உனக்கு யூஸ் ஆகும்னு. கமெண்ட்ல எல்லாரும் கார் கீயா இருக்க போகுது, இந்த டிராமா முடிய போகுதுன்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவ மெதுவா ஒரு தகடு மாதிரி இருக்கு, அதை தூக்கி பாக்குறா. பார்த்தா கீழே ஒரு மனுஷனோட விரல் கிடக்குது. ரொம்ப பயந்துட்டா. இப்ப அந்த கடத்தல்காரன் பட்டன் போனுக்கு கால் பண்ண யூனா அவன் கிட்ட நான் தான் எப்படியாவது பணத்தை தந்துடுறேன்னு சொல்றேன்ல, எதுக்கு இப்படிலாம் பண்றேன்னு கத்துறா. அவன் டக்குன்னு ரொம்ப அமைதியான வயசுல சரி முடிச்சுக்கலாம், இதோட நீ லைவை முடிச்சுட்டு நானும் காரை நேரா அந்த இடத்துக்கு விடுறேன் அப்படின்னு சொல்ல இவளுக்கு பயமாயிட்டு இல்ல என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டா. அவனும் சரி அப்ப அந்த விரலை சாப்பிடுன்றான். இப்ப லைவ்லயும் போய் நானும் யூனாவும் ஒரு டீல் போட்டிருக்கோம், அவ இப்ப அந்த விரலை சாப்பிட போறா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டும் பண்றான். இந்த கமெண்ட்டை பார்த்துட்டு விளங்காதவங்க சில பேர் பச்சையா இருக்கிற கறியெல்லாம் சாப்பிடக்கூடாது, அது சமைச்சு தான் சாப்பிடணும் அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொல்றாங்க. யூனா மெதுவா அந்த விரலை பாக்குறா. பார்த்துட்டு அப்படியே இந்த லைவ் கேமராவை பார்த்து என்னால இதெல்லாம் சாப்பிட முடியாதுடா, உன்னால முடிஞ்சதை பண்ணு அப்படின்னு ரொம்ப கோவமா பேசிடுறா. இப்ப திரும்ப அந்த போலீஸ் ஆபீசர் போன் பண்றாரு. அவர் ரொம்ப கூலா இவகிட்ட பேசுறாரு. ஆனா இவ இருந்துட்டு இதை யார் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும், ரியா தான், ட்ராக் பண்ணுங்க அப்படி இப்படின்னு பதட்டமா பேசிட்டு இருக்கா. அந்த பக்கம் அந்த ஆபீசர் கொஞ்சம் நிறுத்துமா, இது நீயே பண்ற ஷோ தானே, ஒழுங்கா இதை முடிச்சுக்கோ, இதெல்லாம் உனக்கு காமெடியா இருக்கா, இந்த மாதிரி போலீஸோட நேரத்தை வீணாக்குனா உனக்கு அதுக்கும் தண்டனை கிடைக்கும்னு அவர் பாட்டுக்கு பேச யூனாக்கு டென்ஷன் ஆகுது. என்ன பேசுறீங்க, இது நிஜம்தான், என்ன கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த ஆபீசர் இருந்துட்டு இது ஃபேக், எங்களுக்கு தகவல் கிடைச்சிச்சு அப்படின்றாரு. யாருன்னு பார்த்தா இந்த சோய் தான். ஏன் இப்படி பண்ணான்னு பார்த்தா எம்பிஎஸ்ல இருந்து ஒரு மெயில் பார்த்திருப்பான்ல, அதுல இப்ப இவளுக்கு என்னெல்லாம் நடக்குதோ அதை அப்படியே ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது இவளும் அந்த எம்பிஎஸும் சேர்ந்து இந்த மாதிரி ஃபேக்கா ஒரு ஷோ பண்ற மாதிரி அதை பார்த்துட்டு தான் சோய் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கான். ஆனா யூனாக்கு இப்ப இதெல்லாமே நிஜத்துல தான் நடக்குது. யூனாவும் இதெல்லாம் நம்பாதீங்க, என்ன நிஜமாவே கடத்திட்டாங்கன்னு சொல்றா. ஆனா சோய் நம்பவே இல்ல. திரும்ப அவ அப்படியே வெக்ஸ் ஆகி படுத்து கிடக்கா. அப்ப அவளுக்கு ஒரு நம்பர்ல இருந்து கால் வருது. வீடியோ கால் தான். அது யாருன்னு பார்த்தா ஒரு ப்ரோமோ வீடியோ பண்ணி தர சொல்லி ஒரு லேடி டிடெக்டிவ் கேட்டுட்டு இருந்திருப்பாங்கல்ல, அவங்க இவளோட லைவ் பார்த்துட்டு கால் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. இவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் ரெடியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அவங்க இது நிஜதான்றதை நம்புறாங்க. அந்த கடத்தல்கார ரிவர்ஸ்லயே போனப்போ நிறைய வண்டி மேல இடிக்கிற மாதிரி போச்சுல, அப்ப யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதனால இவங்க நீ இருக்கிற இடம் இப்ப எனக்கு தெரியும், நான் கண்டிப்பா உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே எம்பிஎஸ்ன்ற ஏஜென்சி கூட யூனா கான்ட்ராக்ட் சைன் பண்ண விஷயம் எப்படி கடத்தல்காரனுக்கு தெரிஞ்சதுன்னு யூனாட்ட கேட்கும்போது அவளுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இப்ப லைவ் சாட்ல அந்த குருசேடர்ன்ற ஆள் ஒரு கமெண்ட் பண்ணிருப்பான். அதே மாதிரி நாஜின் எம்பிஎஸ் ஏஜென்சியோட டைரக்டர் இருக்கார்ல, அவர் இவளுக்கு மெசேஜ் பண்ணப்போ ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணிருப்பாரு. ரெண்டுமே சேமா இருக்கு, ஒரே மாதிரி தான் ரெண்டு பேருமே அனுப்பியிருக்காங்க, காசுக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு. யூனா ஒண்ணு அப்ப இந்த குருசேடர் நாஜின் தான் அப்படின்னு கெஸ் பண்றா. அதே டைம்ல அந்த டிடெக்டிவ் லேடியும் நான் உன்னோட காரை பார்த்துட்டேன்னு சொல்லி அப்படியே வீடியோ கால்ல ரோட்டையும் காட்டுறாங்க. யூனா இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்க அப்படின்னு சொல்ல கார் நல்லாவே தெரியுது. ஆமா இந்த கார் தான் இந்த கார் தான் அப்படின்னு கத்த டிடெக்டிவ் உடனே சைரனை போட்டு ஸ்பீட் ஏத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த கடத்தல்காரனும் ஸ்பீட் எடுக்க செம்மையா ஒரு சேஸ். இந்த சேஸ்ல ஒருத்தர் லைவ் போட ஆரம்பிச்சிட்டான். சன்ரூஃப் வழியா வீடியோ எடுத்துட்டு இங்க பாருங்க கைஸ், இங்க பாருங்க கைஸ், இதுதான் யூனாவை கடத்தி கொண்டுட்டு போயிட்டு இருக்க கார், அவ இப்ப இந்த டிக்கிக்குள்ளதான் இருக்கா அப்படின்னு லைவ் போட்டுட்டு இருக்கான். அந்த லைவோட லிங்க யூனா லைவ்ல இருக்கல்ல அங்க போட்டு விட அவளும் அந்த லிங்கை கிளிக்
கிளிக் பண்ணி பாக்குறா. கடத்தல்காரன் 120 தாண்டான். டிடெக்டிவ் லேடி விடல, அவங்களும் செம்ம ஸ்பீடா பின்னால துரத்திட்டு வராங்க. டிஸ்டர்ப் பண்ற மாதிரி லைவ் வேற ஒருத்தன் போட்டுட்டு இருக்கான்ல, அவன் வேற கூடவே வந்துட்டு இருக்கான். அப்படி ஒரு இடத்துல அந்த டிடெக்டிவ் லேடி கடத்தல்காரன் வண்டியை மடக்கி நிறுத்திட்டாங்க. யூனாக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆனா அப்பதான் ஒரு விஷயத்த ஃபீல் பண்றா. காரை தான் டிடெக்டிவ் மடக்கி நிறுத்திட்டாங்கல்ல, ஆனா கார் இன்னுமே நகர்ந்துட்டு தான் இருக்கு. அப்பதான் இவளுக்கு புரியுது அது இந்த கார் இல்ல அப்படின்னு. அங்கேயே கத்தவும் ஆரம்பிச்சிட்டா, அந்த கார் இல்ல அந்த கார் இல்லன்னு. அவங்க கரெக்டா டிக்கி ஓபன் பண்றாங்க. உள்ள யூனா இல்ல. யூனா கார் நம்பர் பிளேட்டை அந்த கார்ல வச்சு அந்த கடத்தல்காரன் தான் இப்படி பிளான் பண்ணி இருந்திருக்கான். ஆனா யூனாக்கு இப்போ ஒரு நிம்மதி என்ன அப்படின்னா, அவ கடத்தல்காரன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா. நாஜின் MBS ஏஜென்சியோட டைரக்டர்னு. யூனா லைவ்ல அப்படியே மாசா, உன் ஆட்டம் நல்லா தான் இருந்துச்சு, இப்போ என்னோட டர்ன் அப்படின்னு சொல்லி, நீ யாருன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நாஜின் நம்பருக்கு கால் பண்றா. ரிங் போகுது, ஆனா அந்த ஆள் எடுக்கவே இல்ல. அப்பதான் கவனிக்கிறா, பேக்குள்ள இருந்து ஏதோ போன் வைப்ரேட் ஆகுற மாதிரி இருக்கு. யூனாக்கு செம்ம பயம். அப்படியே மெதுவா அந்த பேக்கை ஓபன் பண்றா. டப்புன்னு ஒரு பாடி வந்து விழுது. அது நாஜினோடது தான். அந்த பாடியில பெருவிரல் கட்டாயிருக்கு. அப்ப கார்க்குள்ள கடந்தது இவரோட விரல் தான் போல. யூனா கடந்து அலறா. அவ்வளோ க்ளோஸா ஒரு டெட் பாடி இருந்தா எப்படி இருக்கும்? இது எல்லாத்தையுமே லைவ்ல உள்ளவங்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களும் டெட் பாடின்னு அலறிட்டு இருக்க. யூனாவும் ப்ளீஸ் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கெஞ்சிட்டு இருக்கா. அப்ப கடத்தல்காரர்கிட்ட இருந்து கால் வருது. யூனா அவன்கிட்ட ப்ளீஸ் என்னை இங்கேருந்து எப்படியாவது வெளியே விட்டுடு, நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு ரொம்ப கெஞ்சிரா. அவன் உடனே என்ன வேணாலும் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க லைவ் சாட்ல ஜஸ்ட் டேக் இட் ஆஃப் அப்படின்னு கமெண்ட் போட்டுட்டு $1000 கிஃப்ட் பண்றான். அவ ட்ரெஸ்ஸை கழட்ட சொல்றான். இதை பார்த்த உடனே நிறைய பேர் சேட்ல ஆமா பண்ணு பண்ணு அப்படின்னு வெக்கமே இல்லாம கமெண்ட் பண்றாங்க. அந்த கடத்தல்காரனும் பாத்தியா, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், நீ நிஜமாவே யாருன்னு காட்டின அப்படின்னா நிறைய காசு கிடைக்கும் அப்படின்றான். இவ அப்படியே நொந்து போய் அசையாம அப்படியே கிடக்குறா. எக்கச்சக்க பேரு ஆமா பண்ணு பண்ணுன்னு கமெண்ட் பண்ணி நிறைய காசை வேற கிஃப்ட் பண்றாங்க. ஆனா இதுலயும் சில நல்லவங்க இருக்கதான் செய்யறாங்க. நிறைய காசை கிஃப்ட் பண்ணி சீக்கிரம் இதை முடிச்சுட்டு வெளியில வாமா அப்படிலாம் சொல்லி காசை கிஃப்ட் பண்ணி கமெண்ட் பண்றாங்க. அவ மெதுவா ஷர்ட் பட்டனை ஒன்னொன்னா கலட்டுறா. அப்ப சில பேரு சீக்கிரம் ஏன் இவ்வளவு லேட் பண்ற, நேரம் ஆகுது அப்படின்னு வேற கமெண்ட் பண்றாங்க. 2-3 பட்டனை கலட்டினவ என்ன நினைச்சான்னு தெரியல, பக்கத்துல ஒரு கத்தி கிடக்கும், அதை எடுத்து அப்படியே அவ கையிலேயே குத்திக்கிட்டா. ரத்தம் தெரிக்குது. நான் இன்னும் அந்த அளவுக்கு கேவலமா போகல அப்படின்னு லைவ பார்த்து சொல்றா. இத பார்த்ததுதான் சோய்க்கு இது உண்மையா நடக்குது அப்படின்னு புரியுது. இவனா ரத்தம் போகாம இருக்க கையில ஒரு துணியை வச்சு இருக்க கட்டிக்கிட்டு, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, நான் கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து தப்பிக்க போறது இல்ல, நான் இவ்வளோ சீக்கிரம் சாவேன்னு நினைக்கல, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்களை எல்லாம் வெறும் வியூஸா தான் பார்த்தேன், உங்களை பத்தி நான் கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கிட்டதே கிடையாது, நான் எக்கச்சக்க போய் சொல்லியிருக்கேன், அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு என்ன வேணாலும் பண்ணவும் ரெடியா இருந்தேன் அப்படின்னு வாழ்க்கையோட கடைசி நிமிஷம் இது அப்படின்ற மாதிரி வியூவர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கா. அவ அப்பாவோட பேரை சொல்லி நிறைய வியூஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தால, அதுக்கு அவ அப்பா கிட்ட சாரி கேக்குறா. அவ அப்பா சூசைட் பண்ணி இறக்கல போல, உடம்பு சரியில்லாம தான் இருந்திருக்காரு, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. சில பேரு அவ்வளவுதான் இது முடிஞ்சதுன்னு லைன்ல இருந்து வெளியில போறாங்க. நிறைய பேரு இவ ஏமாத்திட்டான்ற விரக்தியிலே வெளியில போயிடுறாங்க. யூனாவும் பேசி முடிச்சுட்டு ரொம்ப அழுவுறா. இப்பவும் 2-3 பேர் காசு கிஃப்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 5.5 கோடி வர்றதுக்கு இன்னும் 10 லட்சம் மட்டும் தான் வேணும். அப்ப கரெக்டா அவளுக்கு அந்த மீதி காசை யாரோ ஒருத்தர் கிஃப்ட் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா அப்பதே ஒரு ஈவென்ட் நடந்ததுல அதுல உள்ள அந்த மேனேஜர் தான். 5.5 கோடி வந்ததும் அந்த கடத்தல்காரன் ஃபோன் பண்ணி உன்னால கண்டிப்பா முடியும்னு தெரியும், கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு வாழ்த்து சொல்லிட்டு, ஆனா நீ என்கிட்ட இன்னும் மன்னிப்பு கேட்கலையே அப்படின்னு சொல்றான். யூனாவும் நான் உன்கிட்டயும் மன்னிப்பு கேட்க தான் செய்யறேன், நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட யூடியூப் சேனலுக்கு போய் ஒரு வீடியோவை ஓபன் பண்றா. யூனாக்கு குருசேடர் யாருன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு போல. அவளோட பர்த்டே அன்னைக்கு ஒரு லைவ் போட்டுருந்துருக்கா. அதுல குருசேடர்ன்ற அக்கௌண்ட்ல இருந்து $1000 கிஃப்ட் பண்ணி சீக்கிரம் இந்த லைவை முடிக்கிறீங்களா, நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் வந்திருக்கும். அந்த குருசேடர் அப்படி மட்டும் சொல்லியிருந்தா பரவாயில்ல, இங்க இருக்க எல்லாத்தையும் அனுப்புங்க, எல்லாரையும் வாய மூட சொல்லுங்க அப்படி இப்படின்னு கமெண்ட் அனுப்பியிருந்திருக்கான். இது மித்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு குருசேடர்ன்ற அக்கௌண்ட்டை யூனா பிளாக் பண்ணிட்டா. இதுல பிளாக் பண்ண அடுத்த செகண்டே அவளோட போனுக்கு வரிசையா மெசேஜ் வருது அந்த குருசேடர் கிட்ட இருந்து தான். ப்ளீஸ் என்கிட்ட பேசுங்க, நான் இப்ப கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கேன், நீங்க தான் நான் கஷ்டத்துல இருக்கும்போது உங்ககிட்ட பேசலாம்னு சொன்னீங்க, எப்பவுமே நீங்க எனக்காக இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு எக்கச்சக்க மெசேஜ் வருது. இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அந்த லைவ்லயே எதுக்கு என்ன போட்டு இப்படி படுத்துற, தயவு செஞ்சு என்ன விடு, போய் செத்து தொலை அப்படின்னு கத்திடுறா. கத்துனதோட விட்டு இருந்துக்கலாம், ரொம்ப டென்ஷனா இருந்திருப்பா போல. அப்படியே லைவ்லயே அந்த குருசாடன்ற ஆள் போன் நம்பரை காட்டி இதான் அவனோட நம்பர், இவனுக்கு இப்ப என்னதான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி இருந்திருக்கா. இப்படி பண்ணதுக்கு தான் கடத்தல்காரன் கடத்தி வச்சு இப்ப இவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் போல. இப்ப போன்ல யூனா அவன்கிட்ட அன்னைக்கு நான் அப்படி பண்ணியிருந்திருக்க கூடாது, நீ எவ்வளவு கஷ்டத்துல இருந்திருப்பன்னு எனக்கு அப்ப தெரியல, என்ன மன்னிச்சிடுன்னு நிஜமாவே சாரி கேட்கிற மாதிரி தான் பேசுறா. ஆனா அந்த பக்கம் கடத்தல்காரன் நீ ஞாபகம் வச்சிருக்கிறது நல்ல விஷயம் தான், ஆனா இப்போ நான் யாருன்னு நீ கண்டுபிடிச்சது முக்கியம் இல்ல, இன்னுமே உனக்கு நீ பண்ணது புரியல, இந்த கார் இப்போ நிக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு காசு சம்பாதிச்சு கொடுத்தா விட்டுறேன்னு தானே சொன்னேன் அப்படின்னு கத்துறா. அப்பதான் அவன் சொல்றான்,
12 மணிக்குள்ள காசு வேணும்னு சொன்னேனே அப்படின்னு. அவளும் டக்குன்னு அவ அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்க்கறா. பார்த்தா கடைசியா ஒருத்தங்க காசு போட்டாங்கல்ல, அவங்க 12:02க்கு போட்டிருந்திருக்காங்க. உடனே அவளுக்கு பயமாயிட்டு, என்னை விட்டுடு, டிக்கி ஓபன் பண்ணு ப்ளீஸ் ப்ளீஸ்னு அழுகுறா. இன்னுமே லைவ் போயிட்டு தான் இருக்கு. இப்ப அந்த கடத்தல்காரன் யூனா கிட்ட, நான் கடைசியா உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், கார் சாவி உன் பக்கத்துல தான் இருக்கு, உன் கிட்ட ஒருத்தன் கிடக்குறான்ல அவனோட வயத்துக்குள்ள இருக்குன்னு சொல்றான். இப்ப என்ன சொல்ல வரான்னு பார்த்தா, நாஜின் வயத்துக்குள்ள கார் கீ இருக்கான், அதை எடுக்க வயத்தை கிளிக்க சொல்றான். யூனாவும் எப்படியும் சத்தம் வந்தானே, தப்பிக்கிறதுக்கும் வேற வழி இல்லைல்ல அப்படின்னு மெதுவா கத்தி எடுத்து அவன் வயித்துல வச்சு அழுத்துறா. லைட்டா அப்படியே ரத்தம் வருது. அண்ணன் செத்துட்டான் நினைச்சவன் கண்ணை முடிச்சிட்டான். இவளுக்கு செம்ம பயமாயிட்டு, அவன் சாகல, உயிரோட தான் இருந்திருக்கான், உயிரோட தான் இருக்கான், உயிரோட தான் இருக்கான்னு கிடந்து அலறா. அந்த நாஜினு யூனாவை பார்த்து அலறான். போன்ல கடத்தல்காரன், அவன் செத்துட்டான்னு நான் சொல்லலையே, உயிரோட இருந்தா என்ன, வயத்தை கழிச்சு சாவி எடுன்றான். உனக்கு வேணா நீ அவனை சாவடிடா, நான் ஏன்டா சாவடிக்கணும், சைக்கோ நாயன்னு இவ கடந்து கத்திக்கிட்டு கிடக்கா. இது லைவ்ல தானே போயிட்டு இருக்கு. அதனால இதை நியூஸ் சேனல்ல பெருசா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் டீமும் இப்பதான் சீரியஸ் ஆகி இன்வெஸ்டிகேஷன்ல இறங்குறாங்க. அதே நேரம் சோய் அவசர அவசரமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து யூனா இருக்கிற இடம் இதுதான் அப்படின்னு சொல்லி டேப்ல ஒரு லொகேஷனை கட்டுறாரு. என்னன்னு பார்த்தா சோயோட போன் அந்த காருக்குள்ள தானே கிடக்குது. அதை இப்ப இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. யூனா ஈவெண்ட்டை முடிச்சு காருக்குள்ள இருக்கிறப்போ சோயோட போனை பார்த்து எடுக்க ட்ரை பண்ணும்போது அது கீழே வந்திருக்கும்ல, அவரோட போன்ல ஜிபிஎஸும் ஆன்ல தான் இருந்திருக்கும். அதை வச்சு இப்ப யூனா எங்க இருக்கான்னு சோய் கண்டுபிடிச்சிட்டாரு. அங்க யூனாவை பார்த்தா கடத்தல்காரன் யூனா கிட்ட, நீ தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கு, அவன் வயிற்றுல இருந்து சாவி எடு, நீங்க 2 பேர்ல ஒருத்தராவது தப்புங்கன்னு பேசியே யூனாவை போட்டு படுத்தி எடுக்கிறான். யூனா வேற காசுனால என்ன வேணாலும் பண்ணுவா. இப்ப உயிர் போற நிலைமை, கத்திய கையில எடுத்துட்டா. இந்த நாஜனுக்குனா ரொம்ப பயமா இருக்கு. வாயில வர அவனுக்கு கட்டு இருக்கு, பேச முடியாது. வேண்டாம் வேண்டாம் தலைய ஆட்டுறான். யூனா வேற கத்திய வச்சுட்டு நாஜினியே பார்த்துட்டு இருக்கா. அப்படியே கத்தி எடுத்து அவனை குத்துற மாதிரி வந்துட்டா. ஆனா அவனை குத்தல, பக்கத்துல பெட்ரோல் டேங்க் இருந்திருக்கும். டிக்கி எப்படி ஓபன் பண்ணி எஸ்கேப் ஆகுதுன்னு யூடியூப்ல பார்த்தால, அதுல இந்த பெட்ரோல் டேங்க் பத்தி சொல்லி இருந்திருப்பாங்க. இப்ப அதை ஞாபகம் வச்சு அந்த இடத்துலயே கத்திய வச்சு குத்திட்டா. பெட்ரோல் லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த நாஜின் கோட் பாக்கெட்ல லைட்டர் வேற வச்சிருந்திருக்கான். யூனா அதையும் கையில எடுத்து வச்சுக்கிட்டா. ஒண்ணு நீ பெட்ரோல் இல்லாம போவ, இல்லனா நாம எல்லாரும் வெடிச்சு செத்துருவோம்டா அப்படின்னு அந்த லைட்டர் அப்படியே மாசா பத்த வைக்கிறா. முன்னாடி கடத்தல்காரனுக்கு பெட்ரோல் குறைஞ்சிட்டே வருது, பார்த்து வெறி ஆகுறான். இப்ப யூனா போனுக்கு அந்த போலீஸ் ஆபீசர் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அந்த குரூசைடர் யாருன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி ஒரு பேரையும் சொல்றாரு. ஆனா அவன் 1 வருஷத்துக்கு முன்னாடி சூசைட் பண்ணி இறந்துட்டான்னு வர சொல்லியிருக்காரு. இது என்ன கதைன்றது இன்னும் புரியல. முன்னாடி கடத்தல்காரனை பார்த்தா காருக்குள்ள ஒரு செல்ஃபி ஸ்டிக் இருந்திருக்கும். அதை எடுத்து ஆசிலேட்டர்ல வச்சு லாக் பண்ணி டப்புன்னு கதவை திறந்து வெளியே குதிச்சிட்டான். இவன் நேரத்துக்கு கார் வேற அப்போ ஒரு பிரிட்ஜ் மேல போயிட்டு இருந்திருக்கும். சைட்ல ஆரோ குளமும் இருக்கு. இப்போ கார் பறந்து அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்துச்சு. காருக்குள்ள மெதுவா தண்ணி வர ஆரம்பிக்குது. யூனா டக்குன்னு நாஜினை கட்டி இருந்த கயிறு அவுத்து விட 2 பேரும் எப்படியா டிக்கி ஓபன் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப யூனா பேக் சீட் ஓபன் பண்ற இடத்த பார்த்துட்டா. டக்குன்னு சீட்டை சாச்சி வெளியில வரலாம்னு பார்த்தா இந்த நாஜின் பையன் யூனாவை தள்ளி விட்டுட்டு அவன் ஃபர்ஸ்ட் வெளியே தப்பிச்சிட்டான். இப்ப காருக்குள்ள முக்காவாசி தண்ணி வந்துருச்சு. யூனாவால வெளியில வர முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சை பிடிச்சி எப்படியோ காரை விட்டு தப்பிச்சு தண்ணிக்கு மேல வந்துட்டா. இப்பதான் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. லைட்டா சிரிக்கிறா. அப்படியே அந்த பாலத்துல ஒரு ஏணி இருக்கு. ஒரு கையில வேற கத்தி குத்து காயம் இருக்கு. ஒரு கையை வச்சே கஷ்டப்பட்டு மேல ஏறிட்டு இருக்கா. மேல பக்கத்துல வர வந்துட்டா. அப்பாடா அப்படின்னு கொஞ்சம் ரிலீவ் ஆகும்போது அந்த கடத்தல்காரன் மேல இருந்து எட்டி பாக்குறான். சைக்கோ மாதிரி சிரிக்கிறான். யூனாவை அப்படியே பிடிச்சி மேல இழுத்து கீழே தூக்கி போடுறான். சரியான சைக்கோவா இருப்பான் போல. லேட் ஆகுது, ஆனாலும் உன்னை எப்படி இங்கே விட்டுட்டு போகுது அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு கையில கத்தி எடுத்து அவளை குத்த வரான். அவ கையிலேயே கடிச்சு வச்சுட்டு ஓடிட்டா. ஆனாலும் அவளால ரொம்ப தூரம் ஓட முடியல. முடிய பிடிச்சி இழுத்து கீழே தள்ளிட்டான். பொண்ணுன்னு கூட பாக்கல, போட்டு மிதிச்சிட்டு இருக்கான். அப்புறம் கத்தி எடுத்து அவ பக்கத்துல வந்து, பயப்படாத, நான் உன்னை குத்தலாம் மாட்டேன், ஒரே நைட்ல 5 கோடி சம்பாதிச்சிருக்க, உன்னை போய் நான் கொல்லுவேனா, வா நாம 2 பேரும் சேர்ந்து இன்னும் நிறைய காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சைக்கோ மாதிரி பேசிட்டு இருக்க. அந்த நேரம் டப்புன்னு அவன் மேல ஒரு புல்லட் இறங்குது. யாருன்னு பார்த்தா நம்ம டிடெக்டிவ் லேடி தான் வந்துட்டாங்க. அடுத்து இன்னொரு புல்லட்டையும் இறக்கி அவன் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்னடா இது, எப்பவுமே போலீஸ் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தானே வருவாங்க, இப்போ என்ன ஃபர்ஸ்டே வந்துட்டாங்கன்னு பார்த்தா இங்கதான் அடுத்த ட்விஸ்ட். யூனாக்கு அப்பவே இந்த கடத்தல்காரன் குரூசைடர் கிடையாது அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கும். இப்போ அந்த கடத்தல்காரனோட போனு கீழே கிடக்குது. அதை பார்த்த உடனே யூனாக்கு ஒரு ஐடியா தோணுது. டக்குன்னு அந்த பட்டன் போன் எடுத்து கடத்தல்காரன் கிட்ட இருந்து அந்த காலர் ஐடிக்கு போன் பண்றா. போன் ரிங் ஆகுது. ஆனா அந்த கடத்தல்காரனோட மொபைல் போனுக்கு கால் வரல. அந்த கால் டிடெக்டிவ் லேடி இருக்காங்கல்ல அவங்களுக்கு வருது. என்னடா நடந்திருக்குன்னு பார்த்தா இந்த டிடெக்டிவ் லேடியோட பையன் இவளோட ஃபேன் ஃபர்ஸ்டே சொன்னாங்கல்ல, அவன் கொஞ்சம் சின்ன பையன் தான் போல, அதிகமா ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது போல. ஒரு டைம் ரொம்ப சோகமா இருந்திருக்கான். அப்ப யூனாவோட வீடியோவை பார்த்துருக்கான். அவ வீடியோல சும்மா நாக்கும் எதுனாலும் என்கிட்ட பேசுங்க நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கா. அதை நம்பி டிடெக்டிவ் பையன் நம்ம இப்ப கஷ்டத்துல தானே இருக்கோம், அவகிட்ட பேசுவோம்னு சொல்லி குரூசைடர்ன்ற யூசர் நேம் வச்சு அவளோட பர்த்டே அன்னைக்கு அந்த லைவ்ல அப்படி கேட்டிருந்திருக்கான். யூனாவும் போய் செத்து தொலைன்னு சொல்லிருப்பால. அது மட்டும்
மட்டும் இல்லாம அவனோட நம்பரை வேற லைவ்ல காட்டிட்டா. யூனா ஃபேன்ஸ் நிறைய பேர் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணியிருந்திருக்காங்க. நிறைய மெசேஜ்ல கெட்ட கெட்ட வார்த்தை போட்டு திட்டியிருந்திருக்காங்க. இதனால அந்த பையன் சூசைட் பண்ணி இறந்தே போயிட்டான். உன்ன மாதிரி ஒரு ஆளுக்காக என் பையன் செத்துருக்கான் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த டிடெக்டிவ் லேடி துப்பாக்கியை யூனா முன்னாடி காட்டிட்டு நிக்கிறாங்க. டிடெக்டிவ் லேடி பையனை நினைச்சு யூனாக்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு அப்படியே கீழே உட்காந்துட்டா. நீ ஒரு கொலைக்காரி, ஆனா அந்த உண்மை எனக்கு மட்டும்தான் தெரியும். அதை எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும்னு தான் நான் உன்னை இப்படி பண்ணேன். நாஜினை கொல்ல வச்சு நீ கொலைக்காரின்னு இந்த உலகத்துக்கே காட்டணும்னு நினைச்சேன் அப்படின்னு அவன் நெத்தி பொட்டுல கண்ணை வச்சுட்டு நிக்கிறாங்க. யூனா தப்பிச்சு ஓடணும்லாம் நினைக்கல. அப்படியே அழுதுட்டே கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்ப பார்த்தா இந்த இடத்துக்கு போலீஸ் சோயின்னு எல்லாருமே வந்துட்டாங்க. உடனே அந்த டிடெக்டிவ் லேடி யூனாவை தூக்கி நிறுத்தி அவ தலையில கண்ணை வச்சுட்டு நிக்கிறாங்க. சோய் இதெல்லாமே லைவ்ல போட்டுக்கிட்டு எதுவும் பண்ணிடாதீங்க, லைவ் போயிட்டு இருக்கு அப்படின்னு கத்துறான். அப்ப யூனா இருந்துட்டு டிடெக்டிவ் லேடியை பார்த்து வேண்டாம் அப்படின்னு கண்ணை பிடிக்கிறா. அவளுக்கு கோவமோ வெறுப்போ இருக்கிற மாதிரி தெரியல, குற்ற உணர்ச்சி தான் இருக்கு. அப்ப அந்த டிடெக்டிவ் லேடி யூனா அவ கொலகாரியாக்க கண்ணை அவ கையோடு சேர்த்து பிடிச்சிட்டு அந்த கண்ணை அவங்க பக்கம் திருப்பி ட்ரிகர் அழுத்திடுறாங்க. டிடெக்டிவ் லேடி கழுத்திலேயே புல்லட் இறங்கிட்டு அவங்க அப்படியே இறந்து போயிட்டாங்க. யூனா இவங்களை சுட்ட மாதிரி இருக்கட்டும் தான் இப்படி பண்ணாங்க. ஆனா சுத்தி தான் நிறைய பேர் இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே இது அவங்களே சுட்டுக்கிட்டாங்கன்னு தான் தெரியும்ல. அதனால யூனாவை ஒண்ணுமே பண்ணல. யூனாவை இவ்வளவு நேரம் கார்ல வச்சு ஓட்டிட்டு போனால, அவன் டிடெக்டிவ் லேடி கடைசியா அரெஸ்ட் பண்ணவனா. அவன் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி 2-3 பெரிய தப்பு பண்ணியிருந்திருக்கான். 3வது வாட்டி அரெஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அவனை அப்படியே இந்த கடத்தல் காண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ யூனாவோட இந்த கடத்தல் லைவ் ஆனதுனால அவளோட சப்ஸ்கிரைபர்ஸ் 1.35 மில்லியன் ஆயிடுச்சான். அதை சோய் சொல்றதோட படம் முடியுது. இதே மாதிரி ஒரு விறுவிறுப்பான த்ரில்லிங்கான மூவியோட அடுத்து பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.